Question number 7. Find the area of a quadrilateral ABCD whose sides are AB equal to 13 cm, BC equal to 12 cm, CD equal to 9 cm, AD equal to 14 cm and diagonals BD equal to 15 cm னு கொடுத்திருக்காங்க. அப்படியே கொஸ்டினை தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். AB equal to 13 cm, BC equal to 12 cm, CD equal to 9 சென்டிமீட்டர், AD equal to 14 சென்டிமீட்டர் ஆகியவற்றை பக்கங்களாகவும் BD equal to 15 சென்டிமீட்டரை மூலைவிட்டமாகவும் கொண்ட நாட்கரம் ABCDயின் பரப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குரிய சொல்யூஷன் பார்த்துடலாம். ஸோ இதுக்கு ஒரு டயக்ராம் வரைஞ்சிட்டேன். கொடுத்துருக்கிற வேல்யூஸ் எல்லாம் ABCDன்னு நேம் வச்சுட்டேன். அதுக்கு கொடுத்துருக்க கொஸ்டினில் கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாம் இங்கே வந்து மென்ஷன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அப்போ இது ஒரு குவாட்ரிலேட்டர். இதை நான் வந்து இதோட ஏரியா நான் கண்டுபிடிக்கணும். எப்படி நான் கண்டுபிடிக்கலான்னா, இந்த ஆஃப் எடுத்துகிட்டா ஒரு ட்ரையாங்கிளா, ஸோ இந்த ஆஃப் எடுத்துகிட்டா ஒரு ட்ரையாங்கிளா, ஸோ ரெண்டு ட்ரையாங்கிளையோட ஏரியா கண்டுபிடிச்சி அது ரெண்டையும் ஆட் பண்ணால் ஒரு குவாட்ரிலேட்டரோட ஏரியா கிடச்சிருமா? அதை தான் நான் பண்ண போகிறேன். ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஏபிசிடி ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிடி ப்ளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிடிசி அப்படின்னு பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு ஏரியா கண்டுபிடிக்க போகிறேன். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிடி வேர் A equal to 13, B equal to 14, C equal to 15. ஸோ எஸ் கண்டுபிடிக்கணும். A plus B plus C யா. ஸோ இது எல்லா வேல்யூ ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போடுறேன். 2 போட்டால் என்ன 42 டிவைடட் பை 2 கேன்சல் பண்ண 21. ஸோ இந்த வேல்யூவை எஸ் வேல்யூவை நான் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் ஏரியா ஃபார்முலாவில். ஸோ ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணால் ரூட் ஆஃப் 21 இன்ட்டு 21 மைனஸ் 13 இன்ட்டு 21 மைனஸ் 14 இன்ட்டு 21 மைனஸ் 15. ஸோ இது எல்லாத்தையும் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 8, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 7, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 6 இன்ட்டு 21. ஸோ ரூட் ஆஃப் 21 எல்சிஎம் எடுத்தால் எவ்வளோ? இது ரெண்டு எல்சிஎம் எடுத்தால் 3 7 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 8 எல்சிஎம் எடுத்தால் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 கிடைக்கும். 7 1 மட்டும்தான், 6னா 2 இன்ட்டு 3 கிடைக்கும். ஓகேங்களா? இப்போது இதை வந்து எடுக்கிறேன். இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது, 2 3 இருக்குது. ஸோ 2 3க்கு ஒரு 3 காமனாக வெளில எடுத்துடலாமா? ரூட்டில் இருந்தால் அப்படி தானே நம்ம எடுப்போம். ஸோ அதை எடுத்திருக்கேன். இன்ட்டு இங்கே ஒரு 7 இருக்குது, இங்கே ஒரு 7 இருக்குது. ஸோ ஒரு 7 காமன் எடுத்திருக்கேன். இது ஒரு 2 2, இதுக்கு ஒரு காமனாக ஒரு 2 எடுக்கிறேன். இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, அதுக்கு ஒன்று எடுக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண எனக்கு கிடைக்குது 84 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ இதுதான் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிடியோட வேல்யூ, ஆன்சர். நெக்ஸ்ட்டு அடுத்த ட்ரையாங்கிள் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிபிசி கண்டுபிடிக்கிறேன். ஏ வந்து 9, பி வந்து 12, சி வந்து 15. எஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைடட் பை 2. ஸோ 9 ப்ளஸ் 12 ப்ளஸ் 15 டிவைடட் பை 2. இது ஆட் பண்ணால் 36 டிவைடட் பை 2னா கேன்சல் பண்ணால் 18 கிடைக்கும். ஸோ இதுதான் எஸ்ஸோட வேல்யூ. ஸோ எஸ்ஸோட வேல்யூ கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். root of 18 into 18 minus 9 into 18 minus 12 into 18 minus 15. ஸோ இது ரெண்டே மைனஸ் பண்ண 9, இது ரெண்டே மைனஸ் பண்ண 6, இது ரெண்டே மைனஸ் பண்ண 3 எனக்கு கிடைக்குது. ரூட் ஆஃப் 18 இன்ட்டு. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை, இது ஃபஸ்ட்டு இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறேன். இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் 3 இன்ட்டு 3 9, 9 இன்ட்டு 2 18. ஸோ இதுதான் வந்து 18க்கு. 3 இன்ட்டு 3 9, இது வந்து இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் இது 6க்கு, இது ஒரு 3. ஸோ இப்போ காமனாவில் எடுக்கலாமா? எடுத்தோம்னா 3 2 3 கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண 54 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து ட்ரையாங்கிள் டிபிசியோட ஏரியாவோட வேல்யூ. ஸோ ஏரியா இப்போ ரெண்டே என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். ஏன்னா நமக்கு குவாட்ரிலேட்டரோட ஏரியா தான் தேவை. ஸோ நான் ஆட் பண்ணுறேன். ஏரியா ஆஃப் ஏபிசிடி ஈக்குவல் டு ட்ரையாங்கிள் ஏபிடி ப்ளஸ் ட்ரையாங்கிள் டிபிசி. ஸோ 84 ப்ளஸ் 54 138 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது ரெண்டே ஆட் பண்ணால் கிடச்சிருச்சு. இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா?